அரியருள் வருகும் அருமறை வீதியோன் யாதாபுசேனும் கலா மயிலே பெரிய பேரின்பம் பொதிந்த பேட்டகமே புகழவுன் பெருமையை பெரியோர் சிறிய நான் புகழல் செல்லுமோ சொல்லாய் திருவாய்க்கொண்மருமொழி புகழே அருகனானுனது தவிசின் முன்னனுகு ஆயின் முகம் மதுமதி கடலே அந்த அயின் மதுமதி கடலின் திருப்பாதங்களை பணிந்து பாவூர் சத்திரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒரு திருவிழாவை கொண்டாடணும். நேற்று வரைக்கும் இருந்தது. அது என்னது? அது மெய்வழியில சொல்லுங்க, உலகத்தளவில் சொல்லக்கூடாது. வேற ஆன்மநேய உயிராணி மணிச்சுடர் தீபம், அப்படிதான் திருமுகத்துல தெய்வம் குறிப்பிட்டு நம்மளெல்லாம் அதுக்கு தான் அழைச்சாங்க. ஆனா ஏத்துனது என்னமோ வெளியில ஆலயத்துல தான் ஏத்துனாங்க. நமக்குள்ள ஏத்துனாங்களா இல்லையா அப்படிங்கறது நாம சிந்திச்சு பார்த்தா நம்ம கிட்ட பதில் என்னவா இருக்கும்? ஏத்துனாங்களா இல்லையா? என்ன பதில் உங்ககிட்ட இருந்து? ஏத்திருக்காங்க. எப்படி? அதுதான் எப்படி? வேதத்தின் மூலமாக, செவியுணவு மூலமாக. இப்ப அவர் உயிர் பத்தி பேசினார். ஆதிமான்மயத்துல ஆரம்ப பிரச்சார படலத்திலிருந்து நம்மளுடைய உற்பவம் எப்படி, வளர்ச்சி, வாழ்வு, மரணம், அதுக்கப்புறம் அதை ஆட்கொள்ளக்கூடிய குருபிரானுடைய தெய்வீக செயல் அடையாளத்தை பற்றி தெய்வம் குறிப்பிட்டு பேசும்பொழுது அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் பேர் சிவகவனன், அதனால் அவர் கவனமாகவே இருப்பார். அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பார். அப்போது குரு ஸ்தோத்திரத்தில் ஒரு பாடல் தெய்வம் எழுதுகிறாங்க. அந்த கன்னி அவங்க அப்படி இருந்ததா குறிப்பிட்டு தன்னுடைய குருபிரானுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. நாமளும் அப்படிதான். ஆனால் அவங்க மாயக்கூத்துல அகப்படலை, தேடினாங்க. எப்பத்துல இருந்து? 9 வயசுல இருந்து. எப்போ அநியாய மரணம் வந்தா
அந்த இஸ்ராயல் ஆகிய யமன் வந்து கை போட்டு நரகத்துக்கு போகிற கதிக்குள்ள போயிட்டா நரகம்தான் கதின்னு காதுல கேட்டாங்களோ, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி எங்கே இருக்கணுமே? இப்ப இப்படி ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்குன்னா சொர்க்கமும் பேசுதே, வேதம் பேசுறாங்களே, அப்படின்னா அதை அடையறதுக்கு உண்டான மார்க்கம் எங்க இருக்கு அப்படின்னு அந்த வயசுலயே தேடுனாங்க. அந்த 9 வயசுல ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக ஆள் கிடைக்கல, நம்ம பிள்ளைய போய் மேய்ச்சிட்டு வர சொல்லவும் தாய் தகப்பன்கள் முடிவு எடுக்கும் பொழுது ஒரு நல்ல விளையாட்டு கிடைத்ததாக எண்ணி அதை நான் மேய்த்து வருகிறேன் என்று அந்த கோல் கை தாங்கினாங்க. அப்படி இருக்கிற சமயத்துல மகரிபத்து மாலைன்னு ஒரு நூலை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு திருவிழாவுக்கு அதை வாக்கியத்துல நம்ம குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் நாம வந்து திரும்ப நம்ம நினைவுக்கு கொண்டு வந்தோம்னா தான் நம்மளுடைய உள்ளத்துல நம்ம தெய்வம் அந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்து விட்டார்கள் என்ற உண்மையை நாம புரிந்து கொள்ள முடியும். செலவுக்கு காசு கொடுக்குறாங்க. பக்கத்து கிராமத்துல திருவிழா நடக்குது, போங்க. அவங்க அக்கா ஆண்டவங்க எல்லாமே போறாங்க. எல்லாரும் அது வாங்குவாங்க, இது வாங்குவாங்க. 9 வயசுல நம்மலாம் என்ன வாங்கியிருப்போம்? அங்க என்ன வேடிக்கையா நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வாங்கியிருப்போம். இவங்க போய் மகரிபத்து மாலைங்கிற நூல் வாங்குறாங்க, ஞான நூல் வாங்குறாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, தாய் ஐயோ இந்த நூலை படிச்சா ஞானியா போயிடுவார், சாமியாரா போயிடுவாரு. ஏன்னா 7 வருடங்கள் யாம் காத்திருந்து பெற்ற, அதாவது ஆண்மகவு இல்லாத காரணத்தினால அந்த பாடல்லாம் எழுதுவாங்க. நெய் விளக்கு ஏற்றி நேர்ந்து தவம் இருந்து வையகத்தில் என் வயத்தில் வந்து பிறந்த கண்ணே, காலமெல்லாம் இருந்த கழிதீர்க்க வந்த என்றன் ஏலப்பசுமேனி என் மகனை கண் வளராய் அப்படின்னு அந்த வளர்க்குழந்தை குமார பருவத்தில் இவங்களுடைய வளர்ச்சியை பேசுவாங்க. அப்படி பெத்தெடுத்த அந்த மகவானது இந்த ஞான நூலை வாங்கிட்டு வந்தா பிறகு அவர்கள் வந்து சாமியாரா போயிடுவாங்களேன்னு அதை பிடுங்கி பொட்டியில வச்சு இவருக்கு தெரியாம ஒழிக்க வச்சுட்டாங்க. ஆண்டவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சுட்டாங்க. அதை வந்து நாளடைவில் அவங்க சகோதரி மூலயமா இந்த பொட்டியில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பவே பாருங்க அவங்க வந்து எவ்வளவு வந்து நுணுக்கமான அறிவுடையவங்களா இருக்கிறாங்க பாருங்க. பூட்டு போட்டிருக்கு. அப்பெல்லாம் அந்த ஜாதிகா பெட்டின்னு பழைய வீட்டுங்கள்லாம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மரப்பெட்டி இருக்கும், ஒவ்வொரு வீட்டிலையுமே இருக்கும், பெருசா இருக்கும். அது எங்க வீட்டுல எல்லாம் இருந்தது. இவ்வளவு கன பலகை, அதுக்கு பூட்டு போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா பொருளும் அது உள்ளதான் கிடக்கும். இப்போதான் பீரோ, சேஃப்டி லாக்கர் எல்லாம் வந்துருச்சு. அதுல வச்சிருக்காங்கன்றத அவங்க சகோதரி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதை உடைச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவ்வளோ பெரிய பொட்டியை தலைகீழ போட்டு ஆணியை பேச்சு எடுத்து இந்த நூலை எடுத்து வச்சுக்கிட்டாங்க உள்ள. மறுபடியும் அதே மாதிரி ஆணி அடிச்சு எதுவுமே நடக்காத மாதிரி வச்சுட்டாங்க. வச்சுட்டு காட்டுக்கு ஆடு மேய்க்கும் போதுல மரபொந்துல எடுத்து வச்சு படிச்சு பார்த்தாங்க. அப்ப தேட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுல ஒரு பாடல் வரும், மந்திரவாளான மகரிபத்தை தொட்ட பேர் அனைத்தும் கெட்டு போவர். தொட்டுட்டு விட்டுட்டாக்கா, ஆனா தொடாத பேரெல்லாம் கெட்டே போவார்னு ஒரு வரி வரும். அப்போ அதை படிச்ச உடனே இவங்களுக்கு வந்து அந்த ஆவல் மிகுதியானது. பாட்டேரை கண்ட உடனே அந்த களைப்பு தீர்ந்ததுங்கிறாங்க. மாயக்கூத்தின் வகையறியாமல் யான் காயப்பட்டு கலை தந்த நாளிலே. பாட்டையர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அந்த மணிச்சுடர் தீபத்தை ஏத்துனாங்க. தூய ஞான சுடர் விளக்கண்ணூலே, தூய ஞான சுடர் விளக்கண்ணூலே. ஏத்தனம் தானே விளக்கு. விளக்கு என்பது ஏத்துறது தானே. ஆனா தெய்வம் குறிப்பிடுறாங்க, பாய வைத்த பதத்தை மறப்பனோ. எப்படி சுடர் விளக்கு உள்ள பாய்ச்ச முடியும்? இப்ப கூட ஆலயத்துல திருவிழா கொண்டாடும் போது சபைக்கரசர் வந்து தீப்பெட்டியை எடுத்து உரசி
அதிலிருந்து வர பிரகாசத்தின் மூலயமா அந்த தீபத்தை ஏத்தினாரு புறத்தே. ஆனா இங்க பாய வைத்த பதம்னு சொல்றாங்க. ஆனா தூய ஞான சுடர்விளக்கெண்ணுள்ளே பாய வைத்த பதத்தை மறப்பனோ. அப்போ அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த உயிராணி மணிச்சுடரானது எப்படி பிரகாசிக்குது அப்படின்னா, குருபிரானுடைய திருவாக்கினாலே, திருமொழியினாலே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இப்போ போன 15 நாளைக்கு முன்னாடி கூகுள் மீட்லேயும் கார்த்திகையை பற்றி தான் பேசணும். மதுரை சபையிலையும் இந்த தீபத்தை பற்றி தான் பேசணும். இன்றைக்கும் அதே தீபத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இப்போ தான் தீபம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த தீபத்தினுடைய பலன் என்ன? ஏன் தெய்வம் அந்த திருவிழா எடுத்து, அதுக்கெல்லாம் சரித்திரமெல்லாம் இருக்குது. அது ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம், கேட்டிருப்பீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு அது தெரியாது, அந்த வரலாறு தெரியாது. அதனால லேசாக கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வாக்கியத்துக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு திருவிழாக்களையும் காரண காரியங்கள் இல்லாம நம்ம தெய்வம் எடுத்து வைக்கல. இப்போ ராத்திரி கூட பேசிட்டு இருந்தோம். வெடிகாலம் கொடியெல்லாம் அப்போ ஒன்று தான் இருந்தது. அதாவது பிறைக்கொடி மட்டும்தான் இருந்தது, பௌர்ணமி கொடி இல்லை. அதிகமாக மக்கள் பெருகி வரும்போது கைங்கரியம் கேட்டாங்க. அப்போ தெய்வம் ஒரு தவத்தில் இருக்கும்போது போகா புனல் என்பது என்னுடைய கைவருவாச்சுது, அது பௌர்ணமி அன்னைக்கு வருது, அதனால பௌர்ணமிக்கு ஒரு கொடியை கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல அந்த பௌர்ணமி கொடி ஏற்றும் போது அந்த போகா புனல் சிந்தூர் நாட்டில் வெள்ளிக்கிழம்ப அப்படிங்கிற வாக்கு சொல்லி கொடியை எடுத்து கொடுத்தாங்க. அன்னிலிருந்து அது தொடங்குச்சு. அப்ப மாசத்துக்கு 2 கொடியாச்சு. கொடி ஏற்றுறவர் ஒரு கைங்கரியதாரர், ஆலய அலங்காரம் பண்றவர் ஒரு கைங்கரியதாரர். இப்ப நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, புஷ்ப அலங்காரம் ஒருத்தர், ஆலய அலங்காரம் ஒருத்தர், கொடியேற்ற கைங்கரிய அப்போ 2 பேர், 6 பேர் இன்னைக்கு வந்தாச்சு. அப்படி இருந்தும் இன்னும் கைங்கரியம் பண்றதுக்கு மக்கள் காத்திருக்கிறாங்க. ஏன் காத்திருக்கிறாங்கன்னா, அந்த உயிராணி மணிச்சுடர் தீபத்தை இனாமா ஏத்தனாங்க. உடல் பொருள் ஆவி தத்தம் பண்ணி பெற வேண்டிய அந்த பெருமுதலை அவங்களுடைய வாக்கு என்னும் தீயினால சுட்டெரிக்காம ஏத்துனாங்க. அது ஆனந்தம் அடையுது. அந்த தீபம் என்ன பண்ணுதுன்னாக்கா ஆனந்தம் அடையுது. அவர் சொன்ன மாதிரி உயிர் இனிக்குது. இந்த வேதத்தை படித்தா அவங்களுக்கெல்லாம் உயிர் இனிக்கும். உயிர் எப்படி இனிக்கும்? அது அறியா பருவத்தில் அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு இப்போ நினைத்த மாத்திரத்திலேயே இனிக்குது. அதையும் குருமணி மாலையில் அழகா குறிப்பிடுவாங்க தெய்வம். எங்க இனிக்குது? அதே தான், அந்த உயிர்ல தான். என்னுயிர் தன்னிலே கலந்தினி நீக்கும் இருதயாசன தோளிர், அங்கேயும் ஒளிருது. அந்த உயிர் மங்கி போயிருந்தது. அவங்களுடைய திருவாக்கு நுழைஞ்ச உடனே ஒளிர ஆரம்பிச்சது. என்னுயிர் தன்னிலே கலந்தினி நீக்கும் இருதயாசன தோளிர். கடலே, கடல் என்பது தண்ணி இருக்கிறது தானே. இப்போ தண்ணியில் விளக்கு எரியுமா? சுடர் வருமா? ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த கடல்ல, ஜீவனாகிய கடல்ல தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை தான் அவர் உயிர் உயிர் உயிர்னு பேசினார். கொஞ்சம் நகர்ந்துருச்சுன்னா, ஒரே ஒரு அடி, 1 இன்ச்சு கொஞ்சம் அப்படின்னு நகர்ந்துருச்சுன்னா தொப்புன்னு விழுந்துடும். பலம் எல்லாமே போயிடுச்சு. அப்ப யார் பலவான்னாக்கா அந்த தூக்குறா இருப்பார் யமன், அவரு தான் பலவானா இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ அவரை ஜெயிக்கணும்னா யார் வேணும்? அருட்ஜோதி தெய்வம் வேணும். அதே ஆரம்ப பிரச்சார படலத்தில் ஒரு இடத்துல குறிப்பாங்க. அதாவது அந்தணன் ஆவதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, அதாவது அந்த அனலினோன் ஆவதற்கு. அப்ப எந்த அனல்னு தெரிஞ்சாதானே அதுக்கு நம்ம மாற முடியும். அது மெய்வழி தெய்வத்தினுடைய
வாக்கு என்னும் தீ ஆண்டவர்களின் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றே உன் வேலை, மற்ற இதெல்லாம் போலி பெற்றே. யார் அவர் படிச்சாரா ரமேஷ்? மற்றவை எல்லாம் போலி பற்றே. ஆனா இந்த உலகத்துல வாழ வேணான்னு தெய்வம் சொல்லலையே. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளவு பேர் வந்திருப்புமா? இன்னைக்கு துணிவுமா? உலகம்தான் பெருசுன்னே பழகிட்டாங்க. தலைமுறை தலைமுறைகளாக எங்களை அலகழித்து வரும் அறிவறியா தரித்திரியத்தை வேறறுப்பான் வேண்டி 9 வகை ரத்னாதிகள் அடங்கிய பெட்டகம் ஒன்று அனுப்பி வைத்தனர் போன்றும். அதுக்கு முன்னாடி ஒரு வரி வரும். யார் தெய்வம்? எங்கள் முழுமுனி பழம்பாட்டனாராகிய தனியவள்ளல் பிரானவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஓருருவாக பிடித்து தங்களுடைய தவக்குமாரரை எங்களுக்கு தந்து அருளியதோடு அன்றியும் இத்தெய்வீக சபையின், எந்த தெய்வீகம்? மெய்வழி. இன்னைக்கு தெய்வீக சபைன்னு உலகம் பூரா எங்க போய் ஜலடப்பட்டு தேடினாலும் தெய்வீகம்ங்கிற பேர் இருக்கும், செயல் இருக்காது. இப்ப தெய்வீகத்தினுடைய செயல் என்னன்னா, எமனை மிகைக்கணும், மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய மார்க்கத்தை அந்த செயல் காமிக்கணும், அதை அடைய வைக்கணும். அதுதானே தெய்வீகம். அது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இத்தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய்மடுத்து. எந்த வாயை மடுக்கிறது? நம்ம கிட்ட 2 வாய் இருக்கு. எந்தெந்த வாய்? நீ சொல்லக்கூடாதுன்னு முதலே சொல்லியிருக்கேன். புதுசா வரவங்க ஏற்கனவே சபைங்களை வந்து பழகிருக்கிறவங்க நிறைய முறை பேசியிருக்கிறோம். உனக்கு தான் தெரியுமேம்மா. அவங்க சிந்தனையை நம்ம தூண்டணும். ஒன்று, இந்த தேகம் வனப்புக்காக இந்த வாய் இருக்கு, சாப்பிட்றோம். உயிரை வளர்க்கறதுக்கு ஒரு வாய் இறைவன் கொடுத்துக்கிறார். இதுக்கு நான் போட்டு மூடிக்கலாம், இதுக்கு மூடியே கிடையாது. ஆனா அதுல எதை நுழைய வைக்கணும், எதை நுழைய வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு ஷட்டர் இருக்குது. அதுக்கு நம்ம பழகணும். சொல்லுன்னு ஒரு சொல்லு சொல்லிட்டாக்கா தாங்க முடியுதா? எரிக்குதே அந்த சொல்லு. எரிச்சல் அடைய வைக்கிறதுல நம்மள. அந்த எரிச்சல் அடைய வைக்கிறதுனால பலன் என்னன்னா, பலான்னு ஒரு அறை திரும்ப அவருக்கு கிடைக்குது சூடா. இங்க சூடா அவர் வாயில தான் சொன்னாரு, நம்ம கையில பேசிடுறோம். காரணம் சுடுசொல். இப்ப சுடுது வாயினால், அதாவது தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுங்கிறாரு வள்ளுவர் பெருந்தகை. அப்போ ஞானத்தை ஏத்துறதுமும் அந்த திருவாக்கு தான். ஒருத்தனை வந்து சுருன்னு அவனுக்கு சூடு ஏத்துறதும் இந்த வார்த்தை தான். வார்த்தைக்கும் திருவாக்குக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அறியாத மக்கள் பேசுறது வார்த்தை, சொல்லுது. இவங்களோடது நம்மளை சிவனாக்கும் சொல்லன்றோ, மனிதனை ஈசனாக்கும் சொல்லன்றோன்னு தெய்வ வாக்கியத்தில் கேட்பாங்க. அப்போ அதுக்குள்ள தீ இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? தீ இருக்கு. அது என்னவா இருக்குன்னா மகா தீயா இருக்குது. அந்த உருவகம் தாங்கி வந்த தெய்வம் மகதியாக இருக்காங்க. அந்த தீ நமக்குள்ள ஏற்றப்பட்ட உடனே அங்க காலனுக்கு வேலை இல்லை. அந்த அனல் கிட்ட வந்து அவரால் போக முடியாது. அவரு சீத்தலம். யமன் என்ன பண்ணுவாரு? குளிர்ச்சியை உண்டாக்கிடுவார், ரத்தத்தை பூரா கோழையாக்கிடுவார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இறந்த உடல்ல இருந்து பார்த்தாக்கா ரத்தம் பூரா சீழாயிடும், பச்சை கபம் கட்டிடும், கழுத்துல வந்து மூச்சு உள்ள குறவலையை பிடிச்சிரும், கர்ரு கர்ரு கர்ருன்னு தெய்வம் வாக்கியத்தில் குறிப்பிடும் போது சூட்டுனால ஏற்பட்ட ஒரு கருக்கருவாவை எடுத்து தொண்டையை அறுத்தா எப்படி இருக்குமோ அதை விட பன்மடங்கு வாதனை அந்த இறப்பும் தருவாயில் இருக்கிறவனுக்கு இருக்கும். ஆனா சொல்ல பாங்கு இல்லை, வாயை அடைச்சிருது, கண்ணு பார்க்கும், காது கேட்கும். நம்மளாம் பேசுறத பார்த்து வெதும்புவான், பேசணும்னு நினைப்பான், கத்துதான் முடியும், பேச முடியாது. அந்த மரணவாதனையை ஒருவனுக்கு சொல்றதுக்கு பாங்கு இருந்தா அவன் சங்கமா விஸ்தரிப்பான்டா. ஆனா தெய்வம் ஏன் விஸ்தரிக்கிறாங்க இதை பத்தி, மரணத்தை பத்தி? இப்ப அவர் பேசினார்ல, பணுவலும் பாடலாலும் படர்ந்த விற்பனங்களாலும் அறிய முடியாது.
மரணம்ங்கிறது ஒரு சன நேர அற்ப நேரத்து மரணம் அல்ல. கற்பாந்த கோடிகால சொர்க்க வாழ்க்கைக்கும் கற்பாந்த கோடிகால நரக வாழ்க்கைக்கும் தளவு வாயில். மரணம் என்னது? தளவு வாயில். உள்ள போனா 2 கேட் இருக்கும். தெய்வத்துக்கிட்ட வரவங்க இப்படி லெப்ட் போயிடுவாங்க, அவங்க இடப்பாக ஆசார கண்ணி. இந்த பக்கம் போனாக்கா பாதாளம். இது உள்ள சறுக்கி விட்டுரும். எலி பொறி வைக்கிறோம்ல, கூண்டுக்குள்ள வடைய மாட்டிட்டு ஒரு ஸ்பிரிங்கு தகடு இப்படி இப்படி ஆடும். உள்ள போன உடனே தொப்புன்னு உள்ள விழுந்துடும், அது மூடிக்குது. அந்த மாதிரி தான் நமக்கும் உலகம் பொறி வச்சிருக்குது. பொறி. அதை வல்லற்புரான் சொல்றாரு, உலகம் என்ன பெற்ற பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமல். அப்ப ஏமாறாதவங்க கூட்டத்துக்குள்ள நாம இருக்கணுங்கிறது புரிஞ்சுது இல்லையா? இப்ப எப்படி புரியுதுன்னா, இப்ப இந்த மாதிரி ஏதோ எங்களை மந்திரிச்சு விட்ட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு முறையும் ஒரு சபையில அது பேசுறோம். இப்ப அவர் சொன்னார், பேச தெரியுமா? தெரியாது. பேச வைக்கிறாங்க, அவங்க தான் பேச வைக்கிறாங்க. சிந்தையில் நின்று மகிழ்ந்து உரைக்க செய்யறாங்க. சிந்தை மகிழ்ந்து முறை நடந்தால் சிவனும் உனக்குள் வசமாமே. அப்ப அந்த மகிழ்ச்சி எப்படி ஏற்படுத்துது அப்படின்னாக்கா, ஒரு நல்ல வார்த்தையை கேட்கும்போது நமக்கு இனிமையா இருக்குதா இல்லையா? அந்த சிவபோகம் இங்க தவிர வேற எங்கேயும் இல்லை. சாதாரணமாகவே இப்போ எல்லா மகான்களும் நமக்காக வேதங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், அவங்க தேவாரம் பாடி வச்சாங்க. திருவாசகம் அவர் எழுதுனதை படிக்காதவங்க அதுக்கு உருகலன்னு சொன்னா வேற எதுக்குமே உருக மாட்டாங்கன்னு ஒரு சொல்லு இருக்கு. அப்போ எது உருகணும்? மெழுகு இருக்கு, கட்டியா தானே இருக்கு, எங்க போனா உருகுது? ஒரு நெருப்பை, ஒரு சுடரை அதுகிட்ட கொண்டு போனா அது உருகுது இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறது மெழுகு அல்ல, கல்லு. நம்ம கிட்ட இருக்கிறது, உள்ள இருக்கிறது கல்லு. அது என்னன்னா நெஞ்ச கனக்கல், நெஞ்சமாகிய கனக்கல். அது நெகிழ்ந்து உருகணும். அதை உருக வைக்கிறது அப்படின்னா யாரால முடியும்னாக்கா ஆறாலதான் முடியும், அவங்களாலதான் முடியும். எத்தனை பேர் கேள்வி கேட்க தோத்து போனாங்க, சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சதனுடைய விளைவை பெற்றார்கள். ஜெயித்து மதிப்படையலாம் என்று வருபவர்கள் நெஞ்சாணி ஒத்த ஓர் எதிரியை போன்றும்னு எழுதுறாங்க. எதிரி அல்ல, எதிரியை போன்றும். ஏன் அப்படின்னா இவங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால கேட்கட்டும், அவங்க உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே, அந்த கசடு நீங்கிட்டோம், அப்புறம் இந்த தீபத்தை கொண்டு போய் உள்ள வைப்போம் அப்படின்ட்டு உத்தரவு பண்றாங்க. அதை பார்க்கும்பொழுது இன்னைக்கு அந்த தீபத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு வாக்கியம், அதோடு நான் முடிச்சுக்குவோம். அதுக்கு பேர் ஞானம். அந்த தீபத்துக்கு பேரு ஞான தீபம் அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? இப்போ ஞானம்னு நான் தெரிஞ்சாதானே அதுக்கப்புறம் தீபத்தை பற்றி நம்ம நினைக்க முடியும். அப்போ தீபம்னு ஒன்று நம்ம காட்சி என்ன வருதுன்னா, ஒரு அகலுக்கு மற்றதெல்லாம் தீபம்னு சொல்றது இல்லை. நல்லா நாம் சிந்திக்கணும். இந்த தீபம்ங்கிற வார்த்தைக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, இப்போ விளக்கேற்றி வைக்கிறோம், குத்து விளக்கு ஏற்றுறாங்க, காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது, இன்னும் விதவிதமான விளக்குங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லையா? அதில் ஏற்றுறதெல்லாம் தீபம்னு சொல்றது கிடையாது, சுடர்னு தான் சொல்கிறோம். ஆனால் அகல் விளக்கு இருக்குது இல்லை, அகல் விளக்கில் ஏற்றுறது தான் என்னன்னு சொல்கிறோம்? தீபம்னு சொல்கிறோம். அதை எந்த மாதத்தில் ஏற்றுறோம்? கார்த்திகை மாதம். மற்ற நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றுறது உண்டா? ஏன் ஏற்றுறது இல்லை? இல்லைன்னு மட்டும் சத்தமாக சொல்லணும்ல. ஏன் ஏற்றுறது இல்லை? இது என்ன இப்படி கேள்வி கேட்பீங்கன்னா நாங்கள் சொல்லாமலே இருந்திருப்போமே. பதில் சொன்னா அதுல இருந்து ஒரு கேள்வியை கேட்டு 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 எப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். கார்த்திகை நட்சத்திரத்துல அதுல ஒரு 7 நட்சத்திரம். கார்த்திகை அன்னைக்கு, கார்த்திகை மாசம் வர கிருத்திகை நட்சத்திரத்துல கூட்டத்துல 7 நட்சத்திரம் ரொம்ப பிரகாசமா இருக்குமா. அந்த 7 நட்சத்திரத்துல 1 போக 6 மிக ரொம்ப பிரகாசமா இருக்குமா. அது யாரு அப்படின்னாக்கா ஆறுமுக கடவுள் முருகப்பெருமான். அவரு சிவன் பெருமானுடைய
நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர். இப்படி நெற்றிக்கண் திறந்து பார்த்தாலே பஸ்பமாயிடுறாருல நக்கீரரு. இது அப்படி ஆக்க முடியுமா? சிவபெருமான் வந்து ஒரு உயிரை கொல்லுவாரா? பஸ்பமாக்குவாரா? இல்ல. அவர்கிட்ட இருந்த அந்த அஞ்ஞானத்தை போக்கிட்டு ஞானத்தை வச்சார். நெற்றிக்கண் படைத்த பின் நேரும் இருதயத்தில் நீங்காமலே சுழற்ற வான அமுதம் தங்கும்னு நமக்கு தெய்வம் பாட்டு எழுதுறாங்க. எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா இப்ப அவங்க இருந்து அந்த செயல் எல்லா அனந்தர்களுக்கும் செஞ்சாங்க. நமக்கு வேதத்தின் வாயிலாக உணர வைப்பாங்க. அதுக்கு காலம் இருக்கு. பொறுமையா போயிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் புதையில கண்டு எடுத்துக்கலாம். அவசரப்பட்டோம்னாக்கா கண்ணுக்கு தெம்பிட தாண்டி போயிடும், மறைக்கப்பட்டு போகும். ஏன்? நம்ம உள்ளத்தினுடைய பக்குவம் பார்ப்பாங்க அவங்க. பக்குவம் துலங்க கூறும் பனிமலை சிகரத்தோனேன்னு ஆதிமானத்தில் குறிப்பிடுறாங்க. அந்த வாக்கு நமக்கு என்ன செய்யுது அப்படின்றத எமன்படர் அடிபடு கோடாயுதக்கூர் வாக்கியம் 293 நமக்கு விளக்குறாங்க. நீ எப்படி இருக்க, என்ன செய்யற அப்படிங்கிறத. சொரணை கெட்டு அறிவற்று பிதற்றுவது ஞானமாகாது. இப்போ ஆதிமான்மியத்தில் படிச்சோம்ல, ஆத்மாவில் இருட்டடிக்கிறது என்றும் அது வந்தது இது போனது என்று அக்னியாக பேசிக்கொண்டும் இன்னமும் சொல்லலை அப்படின்னாக்கா நீ அப்புறம் வா, உனக்கு ஒன்றும் அருள் கொடுக்கல. போலி பாசாண்டியர்கள். எதுக்கு? நம்மகிட்ட இருந்து காசு கொடுங்க. அத தெய்வம் இந்த வாக்கியத்தில் இப்படி உத்தரவு பண்றாங்க. சொரணை கெட்டு அறிவற்று பிதற்றுவது ஞானமாகாது. மேலும் மேலும் நாளுக்கு நாள் அறிவு கூறேறி. நம்மகிட்ட இருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்களா? இல்ல, எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா? உண்மையிலேயே இருக்கிறதுனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். இந்த அறிவு நமக்குள்ள தூண்டப்பெற்றது. நல்ல ஆடம்பரமான இந்த உலகத்துல பொழுது போக்குறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது இல்லையா? நமக்கு பொழுது போகுதா நிக்குதா? நிக்குது. இந்த நேரம் இந்த பூமி பந்து கடிகாரம் ஓடும், நமக்குள்ள இருக்கிற பூமி சுழலாது. அது உள்ளுக்குள்ளவே சோண்டுன்னு இருக்கும். அப்ப சொரணை கெட்டு அறிவற்று பிதற்றுவது ஞானமாகாது. மேலும் மேலும் நாளுக்கு நாள் அறிவு கூறேறி ஒளிவாளாக ஆகுவதுவே ஞானம். ஞானம்ங்கிறது என்னன்னா அறிவு கூறேறணும். அறிவு கூறேறி ஒளி வாளாக மாறுவதே ஞானம். அப்போ கூறு ஓங்கி இருக்குதுன்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம கிட்ட அறிவு கூறாயிருக்குது அப்படிங்கிறத எதன் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? புதுசா மெய்வழி தெரியுது எனக்கு. நான் கேட்டுக்கிறேன், ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், மெய்வழின்னா என்ன, கவனங்கிட்டே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. அவரு இதெல்லாம் சொல்றாரு, உனக்கு 6 அறிவு, என்னென்ன அறிவு, இப்படிலாம் சொல்லும் பொழுது நம்ம அறிவு அதுக்கு சம்மதிக்குது. அப்போ அதை நான் பின்தொடரும் போது அறிவு கூறோங்குது. அப்போ அவர் பேசுற மாதிரி என்னால் பேச முடியுது. இப்போ நீங்க மெய்வழிக்கு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆட்கள் கேட்கும்போது மெய்வழி பத்தி பேசுறோமா இல்லையா? நம்ம அறிவு கேட்டிய வரை. இப்ப நாங்க பேசுறதே ஏனோ தானோ தான். அவங்க கொடுத்த பிச்சை அதுவே மலைப்பா இருக்குது. அது அவங்களுடைய கருணைன்னு தான் நாங்க நினைக்கிறோம். அப்போ நாமளும் அதை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு வருதா இல்லையா? எப்படி வந்தது? எப்படி வந்தது? அந்த அறிவு கூறேறிய காரணத்தினால. கேட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் ஞானம் கிடையாது, பேசுவதும் ஞானம். கேட்டு சிந்திச்சு தெளிவடைஞ்சு
அந்த அறிவை கூரோங்கிய வாளாக மாத்திக்கிட்டு இது பேசணும். பட்டயம், இருபுறமும் கூரோங்கிய பட்டயம் அவங்களுடைய ஆலவாய் ஊற்றிலிருந்து கிளறும்னு பைபிள்ல சொல்லுது. அது என்னது அப்படின்னா அவர்களுடைய திருநாவு. ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பெடுத்தோதுவாம். அறிவு கூறேறி ஒளிவாளாக ஆகுவதுவே ஞானம். யமநிலையிலும் அஞ்சாமல் வீரம் பொழிய நிற்கச் செய்வதுவே ஞானம். மெய்வழி மக்களுக்கு இங்க வந்ததுனால அது யாரா இருந்தாலும் என்ன இல்லைன்னு நம்ம நம்புறோம். எதுக்காக வரோம்? மெசேஜ் 7ஆம் தேதி சபை அப்படின்னு போட்ட உடனே போலாம்ப்பா. புதுசா ஒருத்தர் சிவகவனன் போட்டுக்கிறாரு, அவரது யூடியூப்லாம் கேட்டுருக்குறோம். அதிரடியா பேசுறவர், பார்க்காமலே பேசுவாரு. நாங்கெல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எனக்கு அவர் நல்லா நிறைய மனப்பாடம் பண்ணிட்டார். அப்போ அறிவு கூறுங்கிறதுனால அந்த ஒளிவாளிலிருந்து என்ன கொடுக்குறாங்க தெய்வம், அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஜீவன்ல போய் சேர்ந்து உயிருக்கு எக்களிப்பை தரும். அப்ப நேரம் மிச்சப்படும். இதுல நேரம் ஆயிடும். 1 மணி நேரத்தில் அவர் என்ன பார்க்க ஆரம்பிச்சிருவார். நம்ம காவியம் தான். அதனால என்ன நடக்கும்னா யமநிலையிலும் அஞ்சாமல் வீரம் பொழிய நிற்க செய்வதுவே ஞானம். வெளிநாடுல கொடுக்கும்போது என் பிள்ளைங்க யமனா அவனை கால பலகாரத்துக்கு போடு அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது யமன்ற பேரை கேட்டாலே கழியிற உலகம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு கடன் வாங்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் இந்த கடன் கொடுத்து வீட்டு வாசப்பிடிக்கல வரும்போதே இவனுக்கு பயம் வந்துடும். நாள் சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு தரேன் அப்படின்னு. கொடுக்க முடியாம இருக்கிற சூழ்நிலை வரும்போது அவன் வருவான், ஐயோ யமன் வந்துட்டான் சொல்றோமா இல்லையா? எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. கடன் வாங்காதவன் யாரும் கிடையாது, கடன் கொடுக்காதவன் யாரும் கிடையாது. அந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன்னு ஒரு சொல்லு இருக்கு. அப்ப அவன் அங்க வரும்போதே ஐயோ யமன் வந்துட்டான், என்ன பண்றது, கையில பணம் இல்லையே, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு திக்கு 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 நெஞ்சு அடிச்சுக்குது இல்ல. இதுக்கே எப்படின்னா நிஜமா யமன் வந்தா எப்படி அடிச்சுக்கும்? வரக்கூடிய காலம் உண்டா இல்லையா? அப்போ அவனையே மிகைக்கிற அளவுக்கு அஞ்சாம நீ என்னப்பா என்கிட்ட வந்துக்கிற, இதை பாரு என்கிட்ட யார் இருக்காங்க பாரு, எடுத்து ஒரு வாக்கியத்தை சொல்லு. அவரு போயிடுவார். அடடே இவங்க வேற ஆளுப்பா, நம்ம தொடக்கூடாது, இங்க நமக்கு வேலை கிடையாது. இவங்க மெய்வழி அப்படிங்கிற தெய்வத்துக்கிட்ட போயிட்டாங்க. அவரு ஆதிபிதா, என்னையே அவர் தான் படைச்சாரு. அவர்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம போய் நின்னோம்னா பகட்டை உடைச்சு போடுவாரு. நம்ம போயிடலாம், ஐயா தெரியாம வந்துட்டேன் போயிட்டு வரேன். அப்போ யமன் எல்லையிலும் அஞ்சாமல் வீரம் பொழிய நிற்கச் செய்வதுவே ஞானம். இன்னும் அது சிவமாகிய செங்கனியை, மதுரம் பொழியும் மாணிக்கத்தை, தெய்வமனம் வீசும் தீஞ்சுவையை, தெளிதேனை, செவ்வானிலை குடியேற்றும் செங்கரும்பு கட்டியை, எது அவங்களுடைய திருவாக்கு. அதுக்கு ஒரு பாடல் எழுதினாங்க தெய்வம், இதெல்லாத்தையும் கலந்து உனக்கு கொடுக்குறேன்டாப்பா, நீ அதை வாங்கி சாப்பிடு. சும்மா கூட கொடுக்கல, தன்னே தன்னலைமை பெரும் பதியரசை தரும் புனற்றூரை சிங்கா சகனரே. என்னென்ன கொடுக்க போறாரு? இனித்த முக்கனிச்சார். என்னென்ன அது இனித்த முக்கனி? மா, பலா, வாழை. இனித்த முக்கனிச்சார் பிழிந்து தேன மோதும். தேன் வேற ஊத்துறாங்களா அதுல?
இணைந்த பூங்காரமும் மனமும் தனியா ஒரு பொற்கிணத்துல கொடுக்குறாங்களா. தனி தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கிண்ண அளித்தமை வழி தூணை மருந்தே. அவங்க யாரு? நம்மளால கணிக்க முடியுமா? அவங்க செயலை எண்ணி பார்க்க தான் முடியுமா? அது இன்னதுன்னு நமக்கு தெரியுமா? என்னமோ சொன்னாங்க, ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, உள்ள வந்து விழுந்துட்டோம். கூண்டுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டாங்கன்னா, இவர் கதவை வைக்காமல இருக்கிறார். கதவு வைப்பாங்கிறேன், பிரபுராஜா போட மாட்டேங்கிறார். இல்லை, கதவு இல்லாமல இருக்கட்டும், நான் இந்த ஹால் மட்டும் கதவு இல்லாமல் இருக்குண்ணா அப்படின்ட்டார். ஆலயத்தில் கதவு இருக்குதா? தெய்வம் திறந்த ஆலயம் வச்சிருக்காங்க, யார் வேணாலும் வரலாம் போகலாம். ஆனால் கேள்வி உண்டு. அப்போ அவங்கள கணிக்க முடியுமான்னா கணிக்க முடியாது. யாராலும் அளப்பரிய கணித்தருக்கரிய குருகுலத்தையனே காணும் எண்டிசையும் உன்முகமே. 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருப்பி திருப்பி பார்த்தாக்கா கிழக்கு மேற்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் தெய்வத்தினுடைய அந்த ஞான தீபம் எந்த பக்கம் பார்த்தாலும் 8 திக்கிலையும் அவங்க தான் இருப்பாங்க. செங்கரும்பு கட்டியை, அது என்னது? அது ஜீவ மெய் பிரகாச சீருடை கதிர்பரப்பை. பிரகாச சீருடை கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அதை நாம் அணிஞ்சிருக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியல. எங்க அணியிறது? அதை எங்க அணியிறது? இங்க அணியணும். அதுக்கு தான் காதுக்கு மட்டும் தங்கத்தை போட சொல்றாங்க, காது குத்துறாங்க. ஏன்? அந்த ஊசி முனை தமர் வழியாதான் அந்த நாத தேகமானது நமக்குள்ள நுழையும். நமக்குள்ள நுழைஞ்சி அது நமக்குள்ள அந்த ஞான தீபத்தை ஏற்றி வைக்கும். இந்த தூய ஞான சுடர் விளக்கை நம்முள்ள ஏற்றி வைக்கும். அதை அடையறதுக்காக வேண்டிதான் நாம மாசத்துக்கு ஒரு நாள் இங்க உட்கார்ந்துருக்கோம். கார்த்திகை மாசம் தானே தீபம் வருது, அப்ப கார்த்திகை சபைக்கு போய்க்கலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தாட்டி மாசம் மாசம் கண்டிப்பா வரணும். ஏன்? ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய புதிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு போறோம். நாங்களும் தான் புதிதா என்று பிறந்தோம். 10 மணிக்கு முன்னாடி வந்த ஆளுங்கள்லாம் வேற, இப்ப இருக்கிற ஆளுங்கள்லாம் வேற. ஏன்? தெய்வத்தை பற்றிய சிந்தனையில ஒரு படி மேல போயிருக்கிறோம். இப்ப மெது மெதுவா ஒரு படியா கடந்துட்டோம்னா 51 ஏணிப்படியை கடந்துடலாம், சொர்க்கபதிக்குள்ள நம்ம போயிடலாம். அந்த நாள் வரும் வரை அவங்க காத்திருப்பாங்க, கை நீட்டி காத்திருப்பாங்க தெய்வம். ஜீவ மெய்ப்பிரகாச சீருடை கதிர்பரப்பை தன்னில் தானே கண்டு மகிழ்ச்சி ஏற நிற்பது. அதன் பிறகுதான் ஒரு குலம் ஒரு சாதி என்றிருந்த வெறுப்பு அழுக்கு மலமானது அகலும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நன்றே நினைமின் நமன் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. திருமூலரோ அவர் எழுதுறார். ஆனா அது செயலா இருக்கிறது எங்க? இங்கதானே. அவர் படிச்சாரு, ஜாதி கூலம் பாராது. என்னப்பா அந்த பாட்டு சொல்லு. தேயிருந்த மணி மந்திர மவுன வித்தே, அந்த உயிராணி, அந்த ஆதி நூறுனா பிரகாசம், ஆதி நூறானியை தன்னீல் அறிந்தவர் ஆண் பிள்ளையானி முத்தே.
ஆதிநூர். அது இன்னொரு பாடல்ல ஆதி ஒளி தோன்றுவது யாருக்கு என்றால் அதிகமாம் புண்ணியர் எய்தும் பாருன்னு மெய்வழி நூல்ல சொல்லுவாங்க. அததான் நூறுன்னா அரபில பிரகாசம்னு தமிழ்ல அர்த்தம் அதுக்கு. அந்த ஆதிநூறாணியை தன்னில் அறிந்தவர் ஆண் பிள்ளை. தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் ஆவது நிச்சயம். இப்ப நமக்குள்ள அந்த ஆதிநூறு புகுந்துருச்சுல்ல. புகுந்ததை நாம உணரணும். அந்த சுடரை மங்காம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம வேலை. அவங்க ஏத்திடுறாங்க. காத்தடிக்குது. உலகம், வெறுப்பு, பயம், ஐயோ சொந்தக்காரன் அதுக்கு போனோமே, இதுக்கு போனோமே, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் விட்டுட்டு போறதுன்றது நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு அந்த மாயை திரை நமக்குள்ள விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபெயில் ஆயிடும். எது வந்தால் என்ன, எது போனால் என்ன? இந்த நிஜநிதி வசந்த காலத்தை அளித்த பெருமான் நம்மோடு இருக்கின்றார்கள் என்ற எக்களிப்பில் அல்லவா நீ வாழ வேண்டும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிறந்தோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் போறோம். யாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் வான்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்லவும் செயல் இல்லை அங்க. அதுக்கு இறைவன் என்னென்ன இதுக்கு இப்படி என்று இருந்தரசால் இறைவன் என்ன நியமித்தாரோ, என்ன நியமனம் நமக்கு நியமிக்கப்பட்டதோ அது வரைக்கும் இந்த சுவாசம் நமக்குள்ள போயிட்டு இருக்கோம். வெளியில இருக்கிறவனு நூல் அருந்துரும், நமக்கு நூலை உள்ள சுருட்டி வச்சிருவாங்க. இதுதான் தெய்வம் ஏத்துற தீபத்தினுடைய செயல்பாடு. அதன் பிறகுதான் ஒரு குலம் ஒரு ஜாதி என்றிருந்த வெறுப்பு அழுக்கு மலமானது அகலும். சர்வ உயிரும் ஒன்றுதான் என காணப்பெறும். வழி வழி வந்த அந்த அழுக்கை தானே போக்கிக் கொள்வது என்பது ஒரு காலம் முடியவே முடியாது. இங்க நம்ம நம்ம சபையிலே இங்க எடுத்துக்கோங்களேன், எத்தனை ஜாதி மக்கள் இருக்கிறோமா இல்லையா? ஆனா மெய்வழின்னு வந்த பின்னாடி எங்க அடையாளம் காண முடியாது. இப்போ வாக்கியத்துல சொன்னாங்களே, நாங்க கூட அப்படிதான், எங்களுக்குள்ள வந்தவங்கள ஜாதியெல்லாம் பார்க்க முடியாது சொல்லும்பொழுது, உங்க உலகத்துல நாங்க நீண்ட காலம் இருந்து பழகி வந்தவங்க எங்க கிட்ட அந்த ஜென்மம் படிக்காதுன்னு எல்லாம் சபையே சிரிக்கும். அப்போ அது வேற, இது வேற. ஏன் உங்களுக்குள்ள இருக்கிற அதே உயிர் ஜோதி தான் மெய்வழி மக்கள்கிட்டையும் இருக்குது. அந்த மெய்வழி மக்கள்கிட்ட இருக்கிற ஜோதியை தீபம் தூண்டி விட்டார், பின்னாடி ஊன்றி விட்டார், தெய்வம் தூண்டி விட்டார். அதேதான் உங்களுக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து வரணும். தொடர்ந்து வந்தால் ஒழிய மழை காத்துல நம்ம தீபம் எல்லாம் அணைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை அணையாம பார்த்துக்க வேண்டிய கடமையும் நீதியும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. சர்வ உயிரும் ஒன்றுதான் என காணப்பெறும். வழி வழி வந்த அந்த அழுக்கை தானே போக்கிக் கொள்வது என்பது ஒரு காலம் முடியவே முடியாது. யார் வேணும் அதுக்கு? வாய் திறந்து ஆழம் காட்டும் வடிவுடை மாயனாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அங்கே தன்னை வெளிப்படுத்தி அர்ஜுனர் முதலானவர்களுக்கு அண்டாண்ட விஸ்வரூப தரிசனை காட்டினார்களே, அந்த திருச்செயல் ஒன்றினால்தான் வாக்கு மலம் பொடியும். விஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன உடனே வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு உருவம் அப்படின்னு நம்ம கற்பனையில வச்சிடறான், காமிக்கிறான் படத்துல. அது அல்ல. தெய்வத்தை பற்றிய சிந்தனையானது அவங்களுடைய நிலைப்பாடை அதிகப்படுத்தி 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 பார்த்துக்கிட்டே போறதுதான் விஸ்வரூபம். நம்ம இவ்வளவுதானான்னு நினைக்கும் போது அதுக்கு அந்தாண்ட ஒண்ணு, இவ்வளவுதானான்னும் போது அதுக்கு அந்தாண்ட ஒண்ணு. அப்போ எல்லாம் கடந்த நிலையில நிக்கிறவங்க போய் அந்த முகடு வரையும் போய் பார்த்தாக்கா எப்படி இருப்பாங்க அவங்க? அடி முடி நடு இந்த 3 நிலையமும் யாருமே காணவில்லைன்னு சொன்னாங்க. ஆனா அனந்தர்களை தெய்வம் காண வச்சாங்க. அடியும் முடியும் நடுவும் கண்ட ஆன அனந்தர்கள் ஆயிட்டாங்க. யாருக்கு ஆனாங்க? தெய்வத்துக்கு ஆனவங்கள் ஆயிட்டாங்க. நாம தெய்வத்துக்கு செல்ல பிள்ளைங்களா இருக்கிறோம், நம்பி வந்த கூட்டமா இருக்கிறோம். அதனால நம்மளை தெய்வம் கைவிட மாட்டாங்கன்ற நம்பிக்கை நம்ம உள்ளத்துல சதா நினைவுல இருந்ததுன்னா, அந்த உரசுல தெய்வ நினைவும் நம்ம நினைவும் உரசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அனல் நம்முள் குறையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
சர்வ வேதங்களும் மகா துப்புரவாக துலங்கும். சர்வ வேதங்களும் மகா துப்புரவாக துலங்கும். இவ்வாறாக இவனிடத்தில் இருக்கும் பொய் மலம் கடிய பெற்று மெய் என்னவா இருக்குது? ஒளிவு. ஒளிவு. மெய் என்பது பிரகாசமுடையது, பொய் என்பது இருள். ஒருத்தர்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னா எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்து நாம வந்து துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்போம். என்னைக்காவது அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியலையே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே. அப்போ இருள். பொய் என்பது இருள், மெய் என்பது ஒளி அப்படிங்கிறத இந்த வாக்கியத்தின் மூலமாக மெய் ஒளிவு எங்க உள்ளத்தில் பிரகாசிக்கச் செய்ய பெறும். அதுதான் ஞானம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டவர்கள் ஆகிக் கொண்டோம் என்று கூறி இந்த கார்த்திகை திருவிழாவினுடைய சிறப்பை நேராக பார்த்து அனுபவிச்சவங்களாம் நம்ம மக்கள் வந்தாங்க. சிறப்பாக இருந்தது. நாங்கள் வராதவங்களெல்லாம் கேட்டேன், ஏப்பா வரலன்னா எல்லாம் ஒரு சாக்கு. இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, சாக்கா மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே சாக்கு சொல்ல முடியுமா? ஏன் தீக்கிரையாக்குவதற்கா திருநாளிட்டு வளர்த்தேன்னு கேட்குறாங்க தெய்வம். அரசு கிளி வளர்த்தது அமளி அழிவினுக்கோ, தீக்கிரையாக்குவதற்கோ திருநாளிட்டு வளர்த்தேன் அப்படின்னு பூரண பாடல பாடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் அந்த தெய்வத்தினுடைய சுடரை வாக்கு ரூபத்தில் அவங்க கொடுக்குற அந்த நாத ஒளிய செவியில நாமெல்லாம் ஏற்றிக்கிட்டு நம்முடைய அந்த ஞான தீபத்தை அணையாமல் பார்த்து கொள்வோமாக என்று கூறிய என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். நம் தெய்வமர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனம் கூடி சேர்ந்து அந்த பொற்சுடரான் தீப ஒளியை நாம் எல்லோரும் பெறுவோம் என்று கூறிய என்னுடைய முத்திப்பேரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எத்தனை பேர் இருக்காங்க?